என் பேர் சங்கீதானே. மகளிர் குழு நாங்கள் சின்னமுட்டில் எடுத்துருக்கோம். இந்த எலெக்ஷன் வர நேரம் 40 பேர் வந்து சென்ட்ரல் நிப்பாட்டிட்டாங்க. அவங்க கட்டாததுக்கு என்னைய கூப்பிட்டு வச்சு அவங்களா வர சொல்லி என்னையும் என் தங்கச்சியும் மிரட்டி, நீ இந்த பணத்தை கட்டினாதே உங்களுக்கு நம்ம பைக்கையும் உங்களை அடிச்சதுக்கு இது பண்ணுன்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. வீட்லயே ஒரு டைம் ஃபோன் போட்டு எங்களை மிரட்டுனாங்க. நேராக வந்து கணக்கை மாற்றி போடணும்னு சொல்லிட்டு இனி என் தங்கச்சி வர சொல்லி 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அந்த கேட்டை மீன் கட்டையும் பூட்டிட்டாங்க. வீட்டுக்குள்ள இருந்து கண்ணாடி முறுக்கி வச்சு 2 அடி அடிச்சுட்டு கழுத்தை பிடிச்சி அடிச்சாங்க. நாங்கள் திருப்பி கேட்டதுக்கு நீங்கள் காசு கொடுக்காம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, ஃபோனை கொடுங்க வீட்டுக்கு ஃபோன் போடுறோம். ஃபோனை இப்படி வச்சுட்டு ஒரு கம்பியை வச்சு எங்களை அடிச்சுட்டு செல்லையை ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் எப்படி போகிறீங்கன்றது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. மிரட்டவும் எங்கள் வீட்டுக்கார அப்போ ஒரு 9 மணி ஆயிடுச்சு. வீட்டில் காணான்னு தேடி விட்டாங்க. வரவும் யார் அந்த பையன் இங்கே யாருன்னு கேள்வி கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க போய் பேசிட்டு வாங்க நான் வெளியே இருந்தேன். என்னப்பா வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு ஆளா காணான்னு கேட்டதுக்கு எங்கள் 40 பேருக்கு வாங்கி கொடுத்தேன், பணம் கட்டலை, அதுக்கு எங்களை கூப்பிட்டு வச்சுருக்காங்கன்னு கேட்டு எங்கள் வீட்டுக்காரி எங்கள் கை நீட்டி அடிச்சாரு. அடிச்சுட்டு நீ வாங்கி கொடுத்தேல அவங்களுக்கு பதில் பேசிட்டு வீட்டுக்கு வாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் போனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கே நிற்கிறோம். எங்களால் முடியலை, சொல்ல முடியாது. அவங்க முன்ன அளவு இல்லை, அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. நாங்கள் அமைதியாக இருந்தாக்கா நாங்கள் கட்டிடுறோம்க்கா, நாங்கள் வாங்காது பேசினாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க வாங்கிக்கணும், அடுத்தவங்க வாங்கினது எங்களை ஏன் அடிக்கிறீங்க, எங்களை ஏன் பேசி ஏற்று பேசாதுன்னு அப்படியே அவங்க ரொம்ப மிரட்டினாங்க.